திரு அப்பாஸ் எப்படி பார்க்குறீங்க? விஜயின் பாஜக எதிர்ப்பு உட்பட எல்லாமே இங்கே சந்தேக கண்ணோட பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடித்தாரோ அரளிப்பூ செண்டாலேங்கிற மாதிரி திமுக எதிர்ப்பு என்று வருகிற போது விஜய்க்கு இருக்கக்கூடிய உக்கிரம் எதுவுமே அதில் ஒரு கால்வாசி கூட பாஜக எதிர்ப்புலே கிடையாது. இப்பொழுது கூட களம் காத்திருக்கிறது. மும்மொழி கொள்கையின் ஒரு திணிப்பை இங்கே உருவாக்குறாங்க. கல்விக்காக நமக்கு தரப்பட வேண்டிய நிதியை திருப்பி அனுப்புறாங்க. மிக பகிரங்கமான ஒரு மிரட்டல் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய ஏதோ ஒரு தேச துரோக அரசை போல சித்தரிக்கிறாங்க உள்துறை அமைச்சர்லாம். இப்பொழுது கூட போராடுவதற்கான எல்லா களமும் இருக்கிறது. இந்திய எதிர்ப்பு போர் மாதிரி இன்றைக்கு மும்மொழி கொள்கையினுடைய திணிப்பிற்கு எதிராக மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா அலுவலகங்களுக்கு முன்பு, ரயில் நிலையங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் போராடுவதற்கு தயாரா இருக்கா? களத்திலே வருவதற்கு அவங்க தயாரா இருக்காங்களா? இவங்க ஒரு எலைட் அரசியல், அவங்க ஆட்டுக்கு ஒரு சொகுசு விடுதியில போய், ஒரு நட்சத்திர விடுதியில போய், அவங்களே ஒரு முதலமைச்சராக இருவாரு, எல்லாம் தமிழ்நாடே நம்ம பாக்கெட்டுக்குள்ள வந்துடும் அப்படின்னு இவங்களா தனக்கு தானே பேசிக்கிறாங்க. இவங்களா கூடி பேசிக்கிறாங்க. ஏதோ மக்கள்லாம் கூடி இவங்களை நீங்க தான் காப்பாத்துங்கன்னு சொன்னது மாதிரி அவங்க கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. யதார்த்தத்தில் இல்ல. அப்புறம் இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம் இருக்கு. தனி மனித தாக்குதல் நாங்க செய்ய மாட்டோம், ரொம்ப நாகரிகத்திலையும் பண்பாட்டிலையும் நாங்க அரசியல்ல ரொம்ப உயர்ந்து இருக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. இப்ப மோடி எதிர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது மோடியை எதிர்க்கல, நம்ம அந்த சித்தாந்தத்தை தான் எதிர்க்கிறோம். அதற்கு ஒரு அடையாளமாக ஒரு பெயரை நம்ம பயன்படுத்துறோம். ஸ்டாலின் மறுபடியும் வரக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்க, ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா ஸ்டாலினை பத்தி அல்லாது திமுக வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஒரு சித்தாந்தத்தினுடைய ஒரு குறியீடு, ஒரு அடையாளம், அவ்வளவுதானே தவிர தனி மனித தாக்குதல் என்பது அர்த்தம் அல்ல. நீங்க மோடி பேரை சொல்ல பயப்படுறீங்க, பாஜக பேரை சொல்ல பயப்படுறீங்க, பிளவு அரசியலுக்கு எதிராக நாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீங்க எங்க இருந்தீங்க பிரச்சனை நடக்கும்போது? வெளியூர்காரனை பூரா கூட்டிட்டு மத துவேஷத்தை உருவாக்குவதற்கு, சமய நல்லிணக்கத்தை சிதைப்பதற்கு ஒரு கூட்டத்தை கூட்டும் போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவங்க யாருமே காணாம பூரா ஊமையா வாயில பிளாஸ்டிக் போட்டு இருந்தீங்களா? நீங்கெல்லாம் ஒரு கண்டன அறிக்கை உண்டா? நான் கேட்கிறேன். களத்துக்கு போக வேணாம், நீங்க என்னைக்குமே களத்துக்கு போக மாட்டீங்க. நீங்க ஏன் அரட்டாப்பட்டிக்கு போல? மக்கள் போராடினாங்களா? ஏன் அரட்டாப்பட்டிக்கு போல? அரட்டாப்பட்டிக்கு போனா மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டி வரும். அது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். அவங்க வேதாந்தா நிறுவனத்தை இங்க கொண்டு வந்து திணிக்கிறாங்கன்னு சொல்றதுக்காக தான் நீங்க போகாம இருக்கீங்க. பரந்தூருக்கு ஏன் போனீங்க? மாநில அரசு அங்கு நிலத்தை பறிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. விமான நிலையத்துக்கான நிலத்தை அவங்க எடுக்கிறாங்க மாநில அரசு. அப்ப மாநில அரசை குற்றஞ்சாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல அரிட்டாப்பட்டிக்கு ஒரு பார்வை, இதே மாதிரி பரந்தூருக்கு ஒரு பார்வை, வேறுபாடு இருக்கா இல்லையா? இதுல இருந்தே வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அவர்கள் திமுகவை வீழ்த்த நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், திமுகவை நீங்க வீழ்த்தி அதை விட சிறந்த ஆட்சி கொடுத்தா மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. சரி, உங்கள்கிட்ட என்ன வேலை திட்டம் இருக்கு? நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க. ஓராண்டு காலத்துல ராஜகம்பீரன் அப்பாஸுக்கு இருக்கக்கூடிய கவலை, இவ்வளவு பெரிய ஒரு ஹை ப்ரொஃபைல்ல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கட்சிக்கு ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கக்கூடிய விஜய்க்கு இருக்காதா? இல்லையா? அதுதான் நானும் சொல்றேன். இவ்வளவு வசதி வாய்ப்புகள், இவ்வளவு உச்ச நட்சத்திர புகழ் வெளிச்சத்தை விட்டுட்டு எல்லா பணத்தையும் சுக துக்கங்களையும் விட்டுட்டு இங்க வர்றாருன்னா அவருக்கு அந்த யோசனை இருக்காதா? அதெல்லாம் விட்டுட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. அவரே சொல்றாருங்க. அவரே சொல்றாரு, உச்சத்துல என்னோட கெரியரின் உச்சத்துல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கேன், இந்த மக்களுக்கு ஏதாவது திருப்பி செய்யணும்னு வந்திருக்கேன்னு வர்றாரு. ஏன் நீங்க ஒரு சந்தேகத்தை? அதற்கு செயல்பாடு வேணும்ல. பஞ்சு டயலாக் எல்லாம் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. செயல்பாட்டு ரீதியாக நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? ரைட். இந்த மாதிரி விஜய் மேல விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் ஒரு ஆற்றாமையின்பால இல்ல இன்னும் தீவிரமா கூட சொல்றாங்க, ஒரு வன்மத்தின் அடிப்படையில் அவர் மேல விமர்சனம் வைக்கிறாங்க, ஒரு திமுக அனுதாபத்திலிருந்து இப்படியான பார்வைகள் வருது அப்படிங்கிற கருத்துக்களும் வருது. இங்க இல்ல, நேத்து விவாதிக்கும் போது அந்த கருத்துக்கள் வருது. அப்படித்தான் அதை நம்ம எடுத்துக்கணுமா? இல்லங்க, வன்மத்துக்கு ஒண்ணும் வேலை இல்ல. நீங்க செயல் திட்டத்துக்கு தெருவுக்கு வாங்க தான் நம்ம சொல்றோம். இதுல என்ன வன்மம் இருக்க முடியும்? அவர் செயல்படாம இருக்கிற ஒருவரை பார்த்து செயல்படுங்கன்னு சொல்றதுல என்ன வன்மம் இருக்க முடியும்? எல்லாருமே செயல்படுறாங்கல்ல. ஒவ்வொரு திட்டத்தை நேரடியாக களத்துக்கு போய் தானே ஒவ்வொரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு மருந்தகங்கள், மெடிக்கல் ஷாப்லாம் திறக்கிறாங்க, அரசு மருந்தகங்கள் திறக்கிறாங்க. எதுக்கு முதலமைச்சர் நேரம் வர்றாரு? காணொலியில் அவர் ஒரு பட்டனை போட்டு திறந்து வைக்க முடியாத அவரால், அவர் ஓபன் பண்ண முடியாத இன்னைக்கு அந்த வசதி எல்லாம் இருக்குல்ல. எதுக்கு களத்துக்கு வர்றாங்க ஒவ்வொருத்தரும்? எதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க? சம்பந்தப்பட்ட அரிட்டாப்பட்டிக்கு முதலமைச்சர் போகாமலே அறிக்கை வெளியிட்டா பத்தாதா? சட்டசபையிலே சொன்னாரு முதலமைச்சர், நான் இருக்கிறேன், வரிசைப்படி வர்றேன். அப்ப இவங்களுக்கு என்ன, நான் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து சிறப்பா சொல்றாரு, வேங்க வேலை பிடிச்சு தொங்கணும். இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு பேசாதீங்க, ஆட்சியை வீழ்த்துவதற்கு இவங்களுக்கு ஒரு காரணம் வேணும். அப்ப திமுகவை நோக்கி தான் இவங்களுடைய அதை வீழ்த்துவதற்கான பயணம் தான். நான் யதார்த்தத்தில் கேட்கிறேன், அவர் சொன்ன மாதிரி மெர்சல் பட இஷ்யூல ஜோசப் விஜய் அப்படின்னு அவருடைய அடையாளத்தை எடுத்து போடும்போது ஆமா அப்படின்னு அவர் வெளிப்படுத்துறாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய பாஜக எதிர்ப்புங்கிறது புலப்படுது.
ஐடி ரைடு நடக்குது, மாஸ்டர் பட ஷூட்டிங் நடக்கும்போது நெய்வேலியில். அங்கே அவர் வந்து அழைத்து செல்லப்பட்டு அப்பையும் ஒரு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு கிளப்பப்படுது. ஒவ்வொரு முறையும் வலதுசாரி ஆதரவாளர்கள் இல்லை தீவிர இந்து அமைப்பினர் வந்து விஜயனுடைய படம் வரும்போது சிலுவை போடுறாரு, பட்டை போடுறாரு அப்படின்னு சொல்லி பல எதிர்ப்புகளை கிளப்புறாங்க. இன்னும் தீவிரமாக கூட சொல்கிறேன், 2026 இல்லை மற்ற வரக்கூடிய காலகட்டங்களில் கிறிஸ்தவ மிஷனரிகள் தமிழ்நாட்டில் விஜயை வச்சு ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னு பல இந்து அமைப்பின் தலைவர்கள் வெளிப்படையாக பொதுவெளியில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா? இவ்வளோ பெரிய எதிர்ப்புகளை எல்லாம் கடந்து வந்தவர் மறுபடியும் பாஜகவின் பி டீமாவோ இல்லை கைப்பாவையாவோ இருப்பார்னா அதை எப்படி நம்ப முடியும்? அவர் ஏன், அதாவது நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், இப்போ மும்மொழி கொள்கை இருக்கிறது, இந்த சமகால பிரச்சனைகள் இருக்கிறதுல, இப்ப பெரியார் குறித்த பிரச்சனையில ஏன் அவர் கருத்து தெரிவிக்கல? அவருக்கு தகவல் தெரியாதா? ஏங்க சீமான் எங்களுக்கு எதிரியே இல்லன்னு அவங்க சீமான பத்தி பேசுறாங்க. பெரியார் குறித்து ஒருத்தர் அவதூறு பேசுறாரு, சீமான புறக்கணிங்க, அவர் பெயரை கூட பயன்படுத்த வேண்டாம். அவர் சொல்றதுனால தானே பெரியாரை பத்திய கருத்து இங்க கருத்தாக்கமா வாத பிரதிவாதமா வருது. அதனால எங்களுக்கு தேவையில்லை. தந்திரமான நடவடிக்கை இல்லையா? சீமான் பெயரை தவிர்க்கிறதுக்காக நீங்க பெரியார் மீது எவ்வளவு அவதூறு பேசினாலும் நான் கண்டுக்காம போயிருவேங்கிறது எவ்வளவு தந்திரமான ஒரு நடவடிக்கை அது. திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க சொல்ற எல்லாமே அவருடைய கடந்த காலம். நிகழ்காலத்துல அவர் என்னவாக இருக்கிறார்? அவர் வந்து சொல்றாரு, ஒரு திடீரென்று ஒரு மாநிலத்துக்கு வந்து அது மாநில அதிகாரத்தை பறித்து விட்டு அதை யூனியன் பிரதேசமாக அறிவிச்சு காஷ்மீர்ல வந்து மாநில முதலமைச்சர்களை சிறைப்பிடித்து வீட்டு காவல்ல வைக்கிறாங்க. அதுதான் பாசிசம் நம்ம சொல்றோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசு என்ன பாசிசத்தை செஞ்சிருக்கு? தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு என்ன அதிகார வரம்பு இருக்கிறது? முதல்ல அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? முதல்ல அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, கோரிக்கை வைக்கிற இடத்துல தானே இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு வந்து தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேர்ல தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் பறி கொடுக்கக்கூடிய அபாயம் இருக்குன்னு குரல் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கறவங்கள என்ன ரெண்டு பேரும் எப்படி சமப்படுத்த முடியும் உங்களால? பாஜகவையும் திமுகவையும் சமப்படுத்துவதற்கான அவசியம் என்ன இருக்கு? இதற்கான அவசியத்திலேயே உங்களுடைய உள்நோக்கம் வெளிப்படுகிறதுன்னு நான் சொல்றேன், குற்றச்சாட்டாவே நான் சொல்றேன். அப்பாஸ் நிறைவு. மைதானத்துக்கு வராமலே சாம்பியன் ஆகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகாமலே நேரடியா பரீட்சைக்கு தான் வருவேன்னு சொல்லணும்ன்ற மாதிரி நேரடியாக தேர்தலுக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்றதுங்கிறதே முதல்ல அபத்தமானது. மக்கள் பிரச்சனைக்காக களத்திற்கு வராமல் மேம்போக்காக வந்து இவங்க இந்த மாதிரி சொகுசு விடுதிகளில் கூட்டம் போடுறது, எக்ஸ் தளத்தில் மட்டும் பேசுறது, சமகால பிரச்சனைகள் குறித்து எந்த எதிரொலியும் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம். இவர்களால் ஒரு நாளும் அரசியலில் வெல்ல முடியாது என்பதற்கு இந்த எலைட் அரசியல் சாட்சியமாக இருக்கிறது. இல்ல, இந்த 62 வார கணக்கு அவங்க ஒரு நம்பிக்கையோட வெளிப்படுத்துறாங்கல்ல. இனிமேல் மிக தீவிரமா எதிர்கட்சிகள் இப்ப ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஏப்ரல்ல சுற்றுப்பயணம் சொல்றாங்க, அதிகாரப்பூர்வமா இல்ல. அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய வேகம் எடுக்க வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஏங்க, யாருக்காகவும் காலம் காத்திருக்காது. அந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைக்கு அரிட்டாப்பட்டி மக்கள் வந்து காத்திருந்தாங்களா? யாராவது ஒரு தலைவர்கள் வருவாங்க அந்த பிரச்சனைக்கு காத்திருந்தாங்கன்னா? காத்திருக்க மாட்டாங்க. அந்த மண் சார்ந்தவர்கள் போராடுவாங்க. அந்த போராட்டத்தில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்கிறீர்களா இல்லையா என்பதுதான் நம்முடைய கேள்வியை தவிர, நீங்க ஒரு ஸ்டார் நட்சத்திரம் எல்லாரும் வியந்து பார்க்கிற இடத்துல இருக்கேங்கிறதுனால நீங்க இறங்கி வர்றதுல நீங்க உங்களுக்கு இவ்வளவு தயக்கம் இருந்தா, நீங்க உங்களுடைய இமேஜ்ல இருந்து நீங்க இன்னும் வெளியில வரல. நீங்கள் இன்னும் சினிமா நடிகராகத்தான் இருக்கிறீர்கள். உங்களால் ஒரு மக்களுக்கான தலைவராக மாறவே முடியாத ஒரு மனத்தடையோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் பனையூர் பங்களாவில் இருந்து கொண்டு செய்கிற அரசியல் நமக்கு.